ஹலோ மக்களே! நான் விநாயகர் சதுர்த்திய எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த ஃபுல் வீடியோவும் பார்க்க போறீங்க. வீடியோவ கடைசி வரையும் பாருங்க. விநாயகர் சதுர்த்தி முந்தின நாளே என் பையன ஸ்விம்மிங் பூல் கூட்டிட்டு போயிட்டு வரும்போது தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன். நிறைய விநாயகர் பார்த்தேன். விநாயகர் கொஞ்சம் கலர்ல இருந்தது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன் விநாயகர் சிலைய ஆத்துல கரைக்கிறோம் தெரியுமா? ஆடி பெருக்கப்போ வெள்ளம் ஏற்பட்டு அந்த ஆத்துல இருக்கிற மணலெல்லாம் அடிச்சிட்டு போயிரும். அப்போ தண்ணி வந்து நிலத்துல இறங்காம போயிரும். களிமண் இருக்கிற இடத்துல தான் நிலத்துக்குள்ள தண்ணி போகும். அப்போதான் நிலத்தடி நீரும் அதிகரிக்கும். அதனால தான் முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு வழிபாடு செஞ்சிருக்காங்க. எல்லா மதத்திலுமே அவங்களுடைய வழிபாடு ஒரு அர்த்தம் இருக்கும். நான் விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான தேங்காய், பழம், பூ, மா இலை, வாழை இலை எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீடு எல்லாமே கிளீன் பண்ணிட்டு, அடுத்த நாள் கோலம் போட்டு, ரொம்ப நாள் கழிச்சு நானே கோலம் போட்டேன். வாசல் ரொம்ப குட்டியா இருக்கும். அந்த சைஸுக்கு கோலம் போட்டு பார்த்து பார்த்து போட்டேன். கோலம் போட்டு முடிச்ச பின்னாடி மா இலைய மா இலைய கட் பண்ணி, அதுல வந்து பூ வச்சுட்டு, அழகா ஒரு புதுவிதமா ஒரு மா இலை தோரணம் ட்ரை பண்ணேன். அழகா வந்தது. அஸ்வந்த் தூங்கிட்டு இருந்தான். அதனால தான் என்னால கொஞ்சம் வேலை செய்ய முடிஞ்சது. எனக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் செய்ய ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி எதுவுமே நான் இத்தன வருஷமா செஞ்சதே இல்ல. செய்யவும் விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் சாமிக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு, லஞ்சுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சுட்டேன். என்னதான் மாங்கு மாங்குன்னு செஞ்சானோ, என் பையன் வந்து அவனுக்கு புடிச்ச ஒரு செலக்டடான ஃபுட்டு தான் அவன் சாப்பிடுவான். இதாங்க நான் வாங்கிட்டு வந்த விநாயகர். அதுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பூ வந்து சாமந்தி பூ மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அதோட மா இலையும் வச்சு ஒரு டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுட்டேன். அப்புறம் சாமிக்கு முன்னாடி பொங்கல், சுண்டல், வடை, கொழுக்கட்டை எனக்கு தெரிஞ்ச ஐட்டம்லாம் அன்னைக்கு செஞ்சுட்டு நானும் அஸ்வந்தும் ரெடி ஆனோம். அவனுக்கு அந்த வேட்டி சட்டை கட்டவே இஷ்டமே இல்ல. எனக்காக கொஞ்ச நேரம் கட்டிட்டு இருந்தான். நம்மளும் இந்த மாரி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி நான் செஞ்சேன். எந்த ஃபெஸ்டிவலும் எனக்கு செலிப்ரேட் பண்றதுக்கு எங்க வீட்ல அலோ பண்ண மாட்டாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வீட்ல தான் நான் சொல்றேன். "ஏன் நீ இதெல்லாம் செய்ற?" அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அது புரியவே 14 வருஷம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இந்த அளவுக்கு தைரியமா எடுத்து எல்லாமே செய்யணும். என் பையனுக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். தெரியாம பல வருஷம் கடந்துருச்சு. ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இத விட்டுட்டேன். என் பையன் இப்போ அழகா சாமிக்கு என்ன வேணுன்றது எல்லாமே அவனுக்கும் செய்ய தெரியுது. இன்னும் சில வருஷம் போனா அவனே நான் செய்யற விஷயம் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவான். முன்னெடுத்து கொண்டு போவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் நான் ஒர்க் பண்ற ஸ்கூல்ல ஹெல்ப்பரா இருக்கிற அம்மாவுக்கு நான் செஞ்ச பலகாரமெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க மாடியில பூ பறிச்சிட்டு இருந்தாங்க. எங்க அஸ்வந்தும் மேல போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்தான். அந்த அம்மாவுக்கு எங்கள பார்த்த உடனே அவ்ளோ சந்தோஷம். எங்க அம்மா, "நீ டீ குடி" அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதே மாதிரி தான் இவங்ககிட்டயும் தோணும். ஏன்னா ஸ்கூல்ல டீ குடுத்தாங்கன்னா, "டீ ஆறி போயிரும்மா, குடி குடின்னு" சொல்லிட்டு ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன இந்த அளவுக்கு ப பாசமா பார்த்துக்குவாங்க. அவங்க வீடு இதான். நான் சாப்பிடாம கொண்டு போய் அவங்களுக்கு குடுத்ததுனால, அவங்க வீட்ல செஞ்ச கொழுக்கட்டைய எனக்கு குடுத்துட்டு, அன்பா உபசரிச்சாங்க. அவங்க பிள்ளைங்க யாரும் வரலன்ட்டு அவங்களுக்கு ஒரே ஃபீல் ஆயிருச்சு. அப்புறம் வர வழியில நெறைய விநாயகர் வந்து வீட்ல வச்சிருந்தாங்க. அத ஒவ்வொரு விநாயகரா என் பையன் கும்பிட்டு வந்தான். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஸோ